ஓம் சாந்தி. 3-2-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவின் பலத்தின் மூலம்தான் நீங்கள் விகர்மா ஜீத், அதாவது பாவ கர்மங்களை வென்றவர் ஆக முடியும். கேள்வி: எந்த சிந்தனை வந்தால் முயற்சியில் விழுந்து விடுவீர்கள்? இறை சேவகர்களாகிய குழந்தைகள் என்ன சேவை செய்து கொண்டே இருப்பார்கள்? பதில்: நிறைய குழந்தைகள் இன்னும் நேரம் இருக்கிறது, பின்னால் முயற்சி செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு நியமம் இருக்கிறதா என்ன? இப்பதான் வரணும், அப்பதான் வரணும்னு ஏதாவது நியமம் இருக்கா? இல்லை இல்லையா? நாளை நாளை என்று சொல்லிக்கொண்டே இறந்து போவீர்கள். ஆகையால் இன்னும் பல வருடங்கள் இருக்கிறது, பின்னால் தீவிர முயற்சி செய்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். இந்த சிந்தனை இன்னும் கீழே விழவைத்து விடும். முடிந்தவரை நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்து ஸ்ரீமத் படி தன்னுடைய நன்மையை செய்து கொண்டே இருங்கள். ஆன்மீக இறை சேவகர்களாக இருக்கும் குழந்தைகள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய, தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை செய்து கொண்டே இருப்பார்கள். முரளியின் பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நிராகார ஷரீரமற்ற தந்தை சாகார ஷரீரம் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது, பாகத்தை நடிக்க முடியாது. ஆன்மீக தந்தை வந்து பிரம்மாவின் மூலம் ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யோக பலத்தின் மூலம்தான் குழந்தைகள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பிறகு சதோ பிரதான உலகத்தின் எஜமானராக ஆக வேண்டும். இது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். பிரம்மாவின் மூலம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகிறார். தந்தைதான் வந்து மறந்து போய்விட்டவர்களுக்கு முழு வழியையும் சொல்கிறார். வழிகாட்டக்கூடியவர் வரும்போது அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஆகையால் அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று சொல்லப்படுகிறார். இப்பொழுது தந்தை தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற சகஜத்திலும் சகஜமான யுக்தி கூறுகிறார். பக்தர்களுக்கு பலன் கொடுப்பவர் ஒரு பகவான் தான் பக்தர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். தூய்மையாக்குவதற்காக ஞானக்கடல் தூய்மையற்ற உலகத்திற்கு வருகிறார். யோகத்தின் மூலம் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். தந்தையை தவிர வேறு யாரும் தூய்மையாக்க முடியாது. பிறருக்கு புரிய வைப்பதற்காக இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில் பதிய வைக்கப்படுகிறது. வீடுகள் தோறும் செய்தி கொடுக்க வேண்டும். சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தில் சுகமே சுகம் இருந்தது. தூய்மை, அமைதி, செல்வவளம் என அனைத்தும் நிறைந்திருந்தது. தந்தையின் ஆஸ்தி கிடைத்துவிட்டது, பிறகு ஏன் அழைக்கப் போகிறீர்கள்? ஆகையில சத்தியுகத்தில் யாருமே நினைக்கிறதில்லை, கூப்பிடுறதில்ல அப்படின்றார். யாருடைய பாகம் கடைசியில் இருக்குமோ, அதாவது 2 அல்லது 4 பிறவிகள் எடுப்பார்களோ, அவர்கள் கண்டிப்பாக மற்ற நேரத்தில் அமைதியில் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்றபடி நாடகத்தின் விளையாட்டிலிருந்தே வெளியேறி விடுவார்கள் என்பது நடக்காத காரியம்.
விளையாட்டில் அனைவருமே வரவேண்டி இருக்கிறது. சிலருக்கு ஓரிரு பிறவிகள் கிடைக்கிறது. ஆக மற்ற நேரத்தில் மோட்சத்தில் இருந்துதான். ஆத்மா பாகத்தை நடிக்கக்கூடிய நடிகன் அல்லவா? சில ஆத்மாக்களுக்கு உயர்ந்த நடிப்பு கிடைத்திருக்கிறது, சிலருக்கு குறைந்த நடிப்பு கிடைத்திருக்கிறது. இதுவும் கூட இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் 7 நாட்கள் வந்து புரிந்து கொண்டாலும் எதுவும் புரிந்து கொள்வதில்லை, புத்தியில் பதிவதில்லை. நாங்கள் 7 நாட்கள் வந்தோம், எங்களுடைய புத்தியில் எதுவும் நிலைக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். உயர்ந்த பதவி இல்லை என்றால் புத்தியில் ஞானம் பதியாது. ஆனாலும் நல்லதுதான், அவர்களுக்கு நன்மை நடந்ததல்லவா? உயர்ந்த பதவி இல்லைனாலும் ஞானம் கிடைச்சிடுது இல்லையா? லாஸ்ட்ல அது எமர்ஜ் ஆகும். போன கல்பத்தில் யார் கேட்டார்களோ அவர்கள்தான் வருவார்கள். இது தெய்வீக மரத்தின் கன்று. அவர்கள் பிறகு அந்த மரக்கன்றுகளை நடுகிறார்கள். தந்தை தெய்வீக மலர்களின் செடிகளை நடுகிறார். அவர்களோ காட்டு மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இறுதி காலம் வருகிறதோ அப்பொழுது கலவரங்கள் போன்ற அனைத்தும் வந்துவிடும். இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நாளுக்கு நாள் எவ்வளோ சண்டை சச்சரவுகள், கலவரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். விநாசம் நடக்கத்தான் போகிறது. அணு ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். பெரிய யுத்தம் நடந்த போது, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் பத்தி சொல்லிட்டு இருக்கார். 2 குண்டுகளை போட்டார்கள். இப்பொழுதோ நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இப்பொழுது அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டி இருக்கிறது. ஸ்ரீமத் படி அனைவருக்கும் நீங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் கல்யாணக்காரி ஆகிறார்களோ, அதாவது நன்மை செய்பவர் ஆகிறார்களோ, ஆஸ்தியும் கூட அவர்களுக்கு தான் கிடைக்கும். நினைவின் யாத்திரை இல்லாமல் நன்மை ஏற்பட முடியாது. முக்கியமான விஷயங்கள் புத்தியில் தாரணை ஆகும் போது நினைவு யாத்திரையில் இருப்பீர்கள். சிலர் இன்னும் டைம் இருக்கிறது, பின்னால் முயற்சி செய்து கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு நியமம் இருக்கிறதா என்ன? நாளை இறந்து போய்விட்டால் நாளை நாளை என்று சொல்லிக்கொண்டே இறந்து போய் விடுவார்கள். முயற்சி செய்யவில்லை, ஆகையால் இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கிறது, கடைசியில் தீவிர முயற்சி செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த சிந்தனை இன்னும் கீழே விழ வைத்து விடும். முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் தன்னுடைய நன்மை செய்து கொள்ள வேண்டும். நான் தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறேன், எவ்வளவு தந்தையின் சேவை செய்கிறேன் என்று தன்னை சோதிக்க வேண்டும். குழந்தைகளை உழைத்து கொண்டே இருங்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். புத்தியின் தொடர்பு தந்தையுடன் ஏற்படட்டும். தூய்மையானால் முக்திதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இது உருவாக்கப்பட்ட நாடகம். ஆகையால் தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. தடைகளில் நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது.
நினைவின் யாத்திரை ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும். அதாவது ஸ்தூல யாத்திரைகளுக்கு செல்பவர்களுக்கு கூட இந்த லட்சியம் இருக்கு. அதாவது ஒரு தடவை யாத்திரையை தொடங்கிட்டாங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகணும். இடையில எந்த காரணத்திற்காகவோ கட் ஆகக்கூடாது. இல்லைன்னா அந்த யாத்திரையினுடைய பலன் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல பாபா நினைவு யாத்திரை கூட இடையில நின்றுவிடக் கூடாது என்ற விஷயத்துல கவனமாக இருங்க அப்படின்றார். 2வது பாயிண்ட், பாரலோகீக தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே தூய்மையாகுவதற்கான யுக்திகளை சொல்ல வேண்டும். தெய்வீக மரத்தின் செடிகளை நட வேண்டும். வரதானம், நான் என்ற பற்றை தியாகம் செய்து சேவையில் சதா மூழ்கி இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரி ஆகுங்கள். சேவாதாரிகள் சேவையில் வெற்றியின் அனுபவத்தை எப்பொழுது பெற முடியும் என்றால் நான் என்ற பற்றை தியாகம் செய்திருக்க வேண்டும். அதாவது நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன், நான் சேவை செய்தேன், இந்த சேவை பாவத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். நான் செய்யவில்லை, நான் செய்பவன், செய்விப்பவர் தந்தை ஆவார். நான் என்ற பற்று பாபாவின் அன்பில் கலந்துவிட வேண்டும். இதற்குதான் சதா சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், நாம் நிமித்தமாகி இருக்கிறோம். சேவையில் நான் என்ற பற்று கலந்து விடுவது என்பது மோகத்தின் கிரீடம் அணிந்தவர் ஆகுவதாகும். உண்மையான சேவாதாரியிடம் இந்த சம்ஸ்காரம் இருக்க முடியாது. ஸ்லோகன், வீணானவற்றை முடித்து விடுங்கள், அப்போது சேவையின் வாய்ப்புகள் தானாகவே முன்னால் வந்துவிடும். அவ்யக்த சமிகை, ஒற்றுமைக்கு தனக்குள் உள்ளடக்கும் சக்தி தேவை. இதனால் மற்றவர்களுடைய சம்ஸ்காரம் கூட அவசியம் குளிர்ந்ததாக ஆகிவிடும். சதா பரஸ்பர ஸ்நேகத்தின் உயர்ந்த தன்மையின் பாவனையுடன் தொடர்பில் வாருங்கள். அதாவது பிறருடைய தொடர்பில் வரும்போது அந்த பாவனை எப்படி இருக்கணும்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்படி இருந்தால் அங்கே ஒற்றுமை இருக்கும்ன்றது சொல்லிட்டு இருக்கிறார். பரஸ்பர ஸ்நேகத்தின் உயர்ந்த தன்மையின் பாவனையுடன் வரணும் அப்படின்றார். குணத்தை கிரகிப்பவர் ஆகுங்கள். அப்படி தொடர்பில் வரும்போது மற்றவங்களுடைய குணங்களை கிரகிக்கக்கூடியவராக ஆகுங்க. அப்பொழுது ஒற்றுமை நிலையாக இருக்க முடியும். உங்களுடைய குழுவின் சுப பாவனை அநேக ஆத்மாக்களுக்கு பாவனையின் பலன் அளிப்பதற்கு நிமித்தமாகும். அதாவது உங்களுக்கு சுப பாவனை இருந்தாலே போதும். யார் யார் எந்த பாவனையில் உங்களை சந்திக்க வருவாங்களோ அவங்களுக்கு அந்த பாவனைக்கான பலன் கிடைச்சிடும் அப்படின்றார். உங்களுடைய சுப பாவனை அந்த பலனை கொடுப்பதற்கு நிமித்தமாயிடும். அவர்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். ஓம் சாந்தி. दिन